மூன்று ஆசனம் வந்து என்பிபி கிடைச்சுன்னு சொல்லி சொன்னா மிச்சம் மூன்று ஆசனங்கள் வந்து யாரு கிடைக்கும்னு சொல்றீங்க? ஒன்று வைத்தியர் கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அடுத்த ஒன்று வீட்டுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். வீடு சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். சுவிஸா? எங்க எங்க வந்துக்கிறீங்க? வணக்கம். இப்போ நேரம் சரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10:50 ஆகுது. நான் வீடியோ எடிட் பண்ணி போக அப்படி 11 ஹால் ஆயிடும். ஓகே, நான் இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து தெரிந்து கொள்றதுக்காக நான் இங்கே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இந்த மணிக்கூட்டு கோபுர அந்த சந்திலாம் நிற்கிறேன். இப்போ என்னுடைய காருக்கு இந்த காய்ச்சல் நிற்கிறேன். கூடுதலாக அனைத்து கட்சிகளிலிருந்தும் பெரும்பாலான வேட்பாளர்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க. தேர்தல் முடிவுகளை வந்து பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த போஸ்டல் ஓட் வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றது. அதில் குறிப்பாக ரத்னபுரி, காலி போன்ற இடங்களில் வந்து அன்ரகுமார் திசாநாயக்கருடைய என்பிபி கட்சி வந்து அதிக வாக்குகளை பெற்று போஸ்டல் ஓட்டை வந்து அதிக வாக்குகளை வந்து பெற்று முதலிடத்தை வந்து பெற்றிருக்காங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சியும் வந்து திகழ்வதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஓகே, இன்றைய நாளில் நாங்கள் இதில் நிற்கிறவங்க எல்லாரும் வந்து ஒரு கூடி பேசி கதைச்ச வரைக்கும் அதிகமாக அன்ரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வந்து 2 அல்லது 3 ஆசனங்கள் வந்து கிடைக்க இருப்பதாகவும், சைக்கிள் கட்சிக்கு ஒரு ஆசனங்கள் கிடைக்கலாம் என்றும், மற்றும் வீட்டு கட்சிக்கு ஒரு ஆசனங்களும், மற்றும் வைத்திய ரச்சனாவுடைய அணிக்கு வந்து ஒரு ஆசனங்கள் வந்து கிடைக்கலாம் என்று சொல்லியும் இன்றைய நாளில் இதில் பரவலாக வந்து நிறைய பேர் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. பாவம், இனி வருகின்ற வாக்குகளின் அடிப்படையில் இப்படி இருக்க போகுது என்று சொல்லி முடிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக தருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வந்து போய்கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அதை நான் வந்து பெருசு பண்ணையில் சமூக வலைத்தளங்களில் இப்போ வாரவடியாக நான் அந்த வீடியோவை நினைக்கிறேன் பாருங்க. அதாவது அங்கே ஏற்பட்ட ஒரு ஆள் வந்து வைத்தியர் அதிகாரியை வந்து போடா என்று பேசினதால வைத்தியர் அவரோட முரண்பட்டு சண்டை பிடித்து, அது மட்டும் இல்லாமல் வைத்தியரை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவருடைய கௌசல்யா மற்றும் பிரகாஷ் அண்ணா, லோஜியக்கா எல்லாருமே வந்து நினைக்கினோம். அப்போ வைத்தியரை வந்து அந்த போடா என்ற ஒரு வார்த்தை பேசினதால அந்த அதிகாரியை வந்து வைத்தியர் பேச வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது. அவர்கள் ஏன் அப்படி பேசினான்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ என்ன கள நிலவரங்கள் எப்படி இருக்குது, மக்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நான் அதில் நினைக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. ஓகே, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி முன்பாக இந்த மணிக்கூட்டு கோபுரம் முன்பாக இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ இரவு நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரவு நேரம் இப்போ சரியாக 10:30 மணி. இதில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வந்து தங்களுடைய வெற்றியை வந்து பார்ப்பதற்காக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு வேளையிலையும் தொடர்ச்சியாக போலீஸ் மற்றும் இராணுவம் அவர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய வேட்பாளர்கள் ஒரு கட்சியிலிருந்தும் அவர்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் வந்து இந்த தேர்தல் வந்து எப்படி நடக்குது, தேர்தல் வாக்குகள் வந்து எப்படி இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி வெற்றியை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கணும். ஒவ்வொரு கட்சிகளில் இருந்தும் நிறைய அண்ணாக்கள் வந்திருக்கணும். பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும்னு சொல்லி. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி என்னதுக்காக வந்து நிற்கிறீங்க? தேர்தல் முடிவை பார்க்க வந்திருக்கிறேன். ஓகே, உங்களோட நிலப்பாடின்படி இப்போ யார் முன்னிலை வகிப்பாங்க, யாருக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? கூடுதலாக என்பிபி ஒரு 3 ஆசனத்தை பெறும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தமிழ் கட்சிகள் பெறான்னு நினைக்கிறீங்களா? தமிழ் கட்சிகள் அதாவது அதுக்கு ஆசனம் 1 கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். தமிழ் கட்சிகளுக்கு ஒன்று எந்தெந்த இப்போ 3 ஆசனம் வந்து என்பிபி கிடைச்சுன்னு சொல்லி சொன்னால் மிச்சம் 3 ஆசனங்கள் வந்து யாருக்கு கிடைக்கும்னு சொல்லுவீங்க? ஒன்று வைத்தியர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அடுத்த ஒன்று வீட்டுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடு ஒரு 2 நான் வந்துட்டு மொத்தம் 5 வந்துட்டு மற்றொன்று சைக்கிள் இல்லாட்டிக்கு இபிடிபி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாக 6. ஓகே, என்ன காரணம்னா தமிழ் மக்கள் அந்த தொடர்ச்சியான ஏமாற்றப்பட்ட மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பினோம். அதிலும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் 62 வீதம் 67 விதமான வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ என்னென்னா மழை காரணம். ஓகே, மழையால் இப்போ மொத்தமாக 3,30,753 பேர் போடையில். ஓகே ஓகே ஓகே.
இப்போ மக்களுக்கு எந்த ஒரு வெறுப்பு, இந்த அரசியலில் ஒரு வெறுப்பு நிலை ஒன்று காணப்படுது. யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு. இப்போ கூடுதலில் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை விட மெட்டாக்களுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றும் செய்யலை, இதுவரைக்கும் ஒன்றும் ஒன்றும் செய்யலைன்னு. ஆனால் ஒரு அடையாளம் ஒன்று வேணும் தான், தமிழர்களுக்கான ஒரு கட்சியான அடையாளம் வேணுமோ. ஆனால் அந்த அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் அரசியல்வாதிகள் அதை செய்கிறீங்க. இப்போ அந்த ஒரு வெறுப்பு நிலை தான் மக்களோட மனமும் இப்போ ஒரு மாற்றத்துக்கான. ஏன்னா இப்போ 100க்கு வந்து இப்போ 70, 80, 85% வாக்கு பதிவாகிக்கண்டா ஓகே. ஆனால் 60%, 62%, 69% வந்து சரியான குறைவான வீதமாக இருக்குது. இப்போ கூடுதலாக மன்னார் மாவட்டத்தில் அதிக கூடின வாக்கு பதிவு மன்னாரில் 70%. ஓகே. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 69% பதிவு செய்யப்பட்டது. ஓகே. இப்போ 2வது கூடுதலான வாக்கு வீதம் பதிவு செய்யப்பட்டதில் 2வது இடமா யாழ்ப்பாணம் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் மற்ற இந்த மழை காலம் மண்டபடியாக கூடுதலான பேர் அது ஒரு மழையும் ஒரு தடையாக இருக்குது. மற்றது சில பேருக்கு பருப்பு நிலை யாரு போட்டு என்ன எங்களுக்கு என்ன நடக்க போன்ற அந்த ஒரு மனநிலை என்ன. இப்போ வேறு கடை உங்கள் பக்கத்தில் எங்கட சுத்தப்பா சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். சுவிஸா? எங்கே வந்துக்கிறீங்க? ஓகே. என்னது இது எலெக்ஷனுக்காண்டி வந்திருக்கிறீங்களா? பார்த்துட்டு போகணும். இதுக்காண்டி டிக்கெட் போட்டு வந்ததா? நீங்கள் வாக்கு போடுனீங்களா இல்லாட்டி போட முடியாதா? வாக்கு போடலாம்னு தான் வந்தது. ஆனால் அடுத்த வருஷம். ஓகே. இவ்வளோ தூரம் மினக்கட்டு வந்திருக்கிறீங்களா? உண்மையில் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் உண்மையிலே அங்கே தாய்நாட்டில் வந்து பற்றிருக்கிற நிறைய பேர் வந்திருக்கணும். வந்து தங்களுடைய ஓட்டுகளை போட்டு தங்களுடைய ஆதரவை நிறைய பேர் காட்டிக்கணும். உண்மையில வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? சரி, ஓகே. சரியா? ஓகே. சந்தி. ஓகே. அப்படியே தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள், ஒரு கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாகனங்களில் வந்திருக்கிறார்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக நிறைய பேர் தங்களுடைய கட்சியினுடைய நிலவரங்கள் தெரிகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக வாகனங்களால் நிறைஞ்சு மக்கள் அவருடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் செயற்படுவதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஆர்வமாக இருக்காங்க எல்லாருமே. என்ன நிலவரம் வந்து ஆர்வமாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சனாவுடைய கார் நிற்கிது, அவர் உள்ளுக்க நிற்கிறார். அப்படி நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த நீட்டு, அதாவது இந்த நூலக வீதி, இது இந்த ஒழுங்கை முழுவதுமாக ஆதரவாளர்கள் நிற்கிறாங்க.